சிம்மாசனத்தை எப்ப அலங்கரிக்க போற? மறுபடியும் ஒரு ராஜ்யத்தை எப்ப உருவாக்க போற? கிங்டம் இந்த திரைப்படத்தின் திரை விமர்சனம். இந்த படத்தோட திரை விமர்சனம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம 1000ல் ஒருவன் நடிகர் கார்த்திக் நடித்த தமிழ் படத்தின் 1000ல் ஒருவனும் KGF இந்த படத்தோட திரை விமர்சனம் பாதி எடுத்து போட்டாதான் இந்த கிங்டம் படத்தினுடைய மொத்த கதையும் வந்துடும். அந்த படத்துல இருந்த அந்த ஒரு அற்புதமான ஒரு மனசுல ஏற்பட்ட அந்த ஒரு சந்தோஷங்கள் இந்த படத்துல சுத்தமா வரல. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நான் ஏன் இதை சொல்றேன்னா, படத்தின் ஆரம்பத்திலேயே அவங்க காட்டுற காட்சிகள் நம்மள உட்காரும் போதே தெரிஞ்சு போச்சு இது ஏதோ நம்ம ஒரு சரியில்லாத ஒரு படத்தை நம்ம பார்க்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே விஜய் தேவர்கொண்டா அப்படின்னாலே பலருக்கு பிடிக்கும், அதுல நானும் ஒருத்தன். அவருடைய சின்ன வயசுல எந்த விதமான பின்புலமும் இல்லாம தனியா முன்னேறி கொண்டிருக்கிறாரு. அவருக்கு கண்டிப்பா ஒரு உயர்ந்த லெவல அடைவாரு. அதுல சில நல்லது இருக்கும், சில கெட்டது இருக்கும். சரி, இது நல்லதா அமைஞ்சுதா கெட்டதா அமைஞ்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு பெரிய ஒரு ஊர் காட்டுவாங்க. அந்த ஊருக்குன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா 1920 நடக்கிற மாதிரி அந்த கதையை காட்டுறாங்க. அந்த ராஜாவை வெள்ளைக்காரங்க அடிச்சு காலி பண்றாங்க. காலி பண்ணும்போது 1000 காட்டுற மாதிரியே சோழ மன்னர்கள் எப்படி கடைசியா தன்னுடைய வாரிசை எப்படி பாதுகாப்பா அனுப்புவாங்களோ அதே மாதிரி இவரை என்ன பண்றாரு, தன்னுடைய வாரிசு பாதுகாப்பா அனுப்பிட்டு இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த 1001 படத்துல காட்டுற மாதிரி ஒரு ராஜா வருவாரு, ராஜா உங்களெல்லாம் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலயும் ஒரு ராஜா வருவாரு, அது வரைக்கும் நீங்க எல்லாம் காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிடுறாரு. 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் படத்தை காட்டுறாங்க, விஜய் தேவர்கொண்டாவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, அவங்க அண்ணன் சிவா அப்படின்ற ஒருத்தரை தேடிட்டு, அவங்க அண்ணன் ஒரு அப்பாவை கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. அவங்க அண்ணனை எப்படின்னா தேடி, அவங்க அண்ணன் மேல ஒரு உயிர் விட்ட பாசம், பயங்கரமான பாசம், அண்ணன் இல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. அந்த மாதிரி ஆனவர் ஒரு அண்ணன் சின்ன வயசுல அவங்க அப்பா சாவடிச்சு போயிடுறாரு. அவங்க அப்பா ரொம்ப குடியா இருந்தா சாவடிச்சு போயிடுறாரு. அவர் எப்படிதான் கண்டுபிடிச்சு நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முயற்சி பண்றாரு. அதன் வகையில அவர் ஒரு போலீஸ்கார் வர ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த அண்ணனை ஒரு பெரிய ஒரு பெரிய அதிகாரி நான் அவங்க அண்ணருக்கு எனக்கு தெரியும், நீ அங்க போ, அவங்க போய் நீ எப்படின்னா அண்டருக்கு அப்பா இருந்தது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய உளவாளியா இருந்து நான் சொல்றதெல்லாம் செஞ்சு கொடு, நீ உங்க அண்ணனை கையோட இட்டுன்னு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஓகே நம்ம எப்படின்னா அண்ணனை இட்டுன்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அது வரைக்கும் கூட சரி பரவாயில்ல, படம் அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல அந்த அண்ணன் தான் ஒரு மிகப்பெரிய டானா காட்டுறாங்க. அவரோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும் போது நம்ம அவ்வளவு நேரம் அவங்க காட்டுறதை பார்த்தா அவங்க காட்டவே மாட்டாங்க, முகத்தை ரொம்ப நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. பயங்கரமான ஆள் உள்ளவன்னு பார்த்தா நம்ம ஒரு சாதாரண நடிகராக தான் அவர் இருந்தாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தெலுங்குல அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ நம்மளுக்கு தெரியல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் என்ன பர்ஃபார்ம் பண்றாரு, அவர் ஏன் இந்த இவங்களை கொண்டுட்டு அவர் ஏன் அந்த ஊருக்கு போறாரு அப்படின்றதுலாம் எந்த கதையுமே கிடையாது. அந்த ஊர்ல இருக்காரு அவரு, அந்த ஊர்ல அந்த ஊர் மக்களுக்காக அவர் போராடுறாரு. அந்த ஊர் மக்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, KGFல காட்டுற மாதிரியே ஒரு கிராமத்துல ஒரு தனிப்பட்ட அந்த கும்பல், அவங்கள இவங்க எங்கேயும் வெளியில விடாம தீவுலயே வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் வெளியில விடாம இவங்க ஒரு கெட்டவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறது அவங்களுடைய வேலையா இருக்கு. அதுக்கு இந்த சிவா, அதாவது நம்ம விஜய் தேவரோட அண்ணன் தலைவரா இருக்கிறாரு. இது இப்படியே இழுத்து போயினே இருந்தா கதை. இப்ப கடைசியா என்ன ஆகும், அந்த கும்பலை அந்த கெட்டவங்க அழிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து விஜய் தேவர்கொண்டா காப்பாத்துவாரு. காப்பாத்துனா அவர் தான் அடுத்த ராஜான்றது எல்லாருக்குமே தெரிய வரும் கிளைமேக்ஸ்ல. சரி, இத்தோட இந்த படத்தை முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம சரி போனா போயின்னு விட்டுடலாம். ஆனா அவங்க மறுபடியும் பார்ட் 2க்காக இந்த படத்தை எப்படி நம்ம போன வாரம் நம்மளுடைய பவன் கல்யாணோட படத்தை எப்படி பார்ட் 2க்காக அப்ப எடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் இந்த பார்ட் 2க்காக இந்த படத்தை எடுக்கிறாங்க. சரி, பார்ட் 2 ஏன்னா வித்தியாசமான ஒரு இதோட முடிச்சாங்களா, எக்ஸ்பெக்டேஷனோட முடிச்சாங்களா? இல்ல, இவர் வந்தா என்ன ஆகும், அவர் வந்தா என்ன ஆகும், இவர் வந்தா என்ன ஆகும், இதுதான் KGFல காட்டுற மாதிரி இந்த வில்ல வருவாரு, இவனை சாவடிக்கிறது, அந்த வில்ல வருவாரு. முடியல. தெலுங்கு பட ரசிகர்கள் ரசிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பவன் கல்யாணுடைய அந்த ஹரஹர வீரமல்லு படம் தெலுங்கு நல்லா ஓடனா சொல்றாங்க, தமிழ்ல சுத்தமா ஓடல. அதே மாதிரி இந்த படமும் தெலுங்குல ஓடுமான்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க தெலுங்கு ரசிகர்கள் தான் படம் எடுக்கிறாங்க, தமிழ் ரசிகர்கள் படம் எடுக்கல. நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சுத்தமா யாராலையும் ரசிக்கப்படாத ஒரு படமாக அமையும்.
விஜய் தேவர்கொண்டாவை ரொம்ப பிடிச்சிருந்தா கூட நம்ம அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனா அவர் படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அந்த இறுகிய முகத்தை அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அவங்க அண்ணனா நடிச்ச சத்யதேவ் வந்து அவரும் அதே மாதிரிதான். எங்கேயுமே ஒரு மருந்து கூட ஒரு சிரிப்பு கிரிப்புன்னு ஒண்ணு இல்லை, ஒரு நல்ல பாடல் இல்லை. இந்த படத்துக்கு இசை வேற, அனிருத் வேற. ஆனா அவருடைய ஒரு பாட்டை பண்ணிதான் இருந்தாரு. அதனால படம் சரியில்லாதப்போ அவருடைய பாட்டை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் விஜய் தேவர்கொண்டா.